கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் எங்களோடு நேரலையில் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த முதல் வாரத்தில் தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக, அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விளக்கை ஏற்றி எங்களை வழி நடத்தி வருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் நாயகரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக கர்த்தர் இரத்தம் சிந்தி மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரை இம்மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில் விலையேற பெற்ற ஆசீர்வாதமாக இருந்து எங்களை வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்மலையானவரே நன்றி. காருண்யமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரியவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லி, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த புதிய மாதத்திற்குள் எங்களை கொண்டு வந்து இம்மட்டுமாய் ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்து நீர் வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முதல் வாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வாதமாய் நடப்பித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாடல் பகுதிக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனை பகுதிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடலும் மூலமாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் மறந்து ஆண்டவரே உம்மீது வைத்திருக்கிற ஆண்டவரே ஸ்நேகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளிப்படுத்த என் தேவ ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேளையில ஆண்டவரே நாங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் தேவ ஆவியானவர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தாவே, எல்லா ஜெபத்திற்கும் பதில் தருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களே கர்த்தர் கேட்டு நீர் பதில் தரப்போவதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு இன்னும் உம்மோடு இருக்கிற உறவுகள் அதிகமாய் வளர, இன்னும் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரை உம்மை சுமந்து கொண்டு செல்வதற்கு என் தேவனாய் கர்த்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். என் தேவாவியானவர் நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நீர் எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆவியானவரே. நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற பாடல் குழுவினர் முன்பதாக வந்து பாடல் பாடி நம்மை ஆராதனைக்குள் வழி நடத்துவார்கள். எங்களோடு நேரலையில் ஆராதனையில் இணைந்திருக்கிற நீங்கள் யாவரும் சேர்ந்து தேவனை கர்த்தரை உயர்த்தும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். நம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இன்னொரு மாதத்தை நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். குறைவை நிறைவாய் மாற்றுகிற தேவன், பிரச்சனைகளை துக்கங்களை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய தேவன், மாறாவை மதுரமாய் மாற்றக்கூடிய தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவர், பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலும் நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை தேற்றுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி, கர்த்தாவே அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குறைவை நிறைவாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. Oh Jesus, we praise you, oh Lord. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சேர்ந்து சொல்லுவோமா? நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.
வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. விசுவாசத்தோட சொல்லுங்க. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. Yes, Father of Lord, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. This morning, இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நீர் வேண்டும், நீர் வர வேண்டும். குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர் நீர் வர வேண்டும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. அது கேடுவோமா? பலவீனம் பலனாய் மாறுமே. Lord, every sickness shall heal in your name. The omnipotent Father, you shall heal, Lord. பலவீனம் பலனாய் மாறும், பலவீனம் பலனாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. தேவனுடைய கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீர் போதும். ஆவியானவரே உம்முடைய பலன் போதும். ஆவியானவரே உம்முடைய ஞானம் போதும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம் நாமத்தை உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். இயேசுவே உம் நாமத்தை உம்மை தொழுவதற்காகவே, உம்மை துதிப்பதற்காகவே எங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். நன்றியோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பரிசுத்த தேவன் நீரே. ஜீசஸ். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சொல்லுங்க. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே,
நீர் தேவன் நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடவே, கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடவே, வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோ, வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். உம்மை போல் தேவன் இல்லை, உம்மை போல் தேவன் இல்லை. பூமியில் பணிந்திடவே உம்மை போல் தேவன் இல்லை. பூமியில் பணிந்திடவே அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோ. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மையை தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நான் இயேசுவை உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன். நீயோடு சேர்ந்தென்றும் தொழுதிடுவோம், என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம், நீ தேவன் நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே பெரியவர், மேலான நாமத்தை உடையவர். அவரை போல் ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. சத்திய பாதையில் நம்மை நடத்துகிறவர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழத்தக்க
ஒரே தேவன் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. அவரை அல்லாமல் நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. ஜீசஸ். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாய் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாய் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. கண்ணீர் சிந்தி கதறிடும் வேலை ஆறுதல் அளிப்பாரில்லை. நான் கண்ணீர் சிந்தி கதறிடும் வேலை ஆறுதல் அளிப்பாரில்லை. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு. நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னை நேசிப்பதற்கு நீர் உண்டு ஆண்டவரே, என்னை நேசிப்பதற்கு நீர் உண்டு ஆண்டவரே, என்னை பலப்படுத்துவதற்கு நீர் உண்டு ஆண்டவரே. துணை யாருண்டு. சோகங்கள் சூழும் நேரம், கடும் பாரங்கள் நெருக்கும் போதும், சோகங்கள் சூழும் நேரம், கடும் பாரங்கள் நெருக்கும் போதும், பாரில் என்னை தேற்றிடும் தேவா, உம்மை போல் யாரும் இல்லை. இந்த பாரில் என்னை தேற்றிடும் தேவா, உம்மை போல் யாரும் இல்லை. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நிந்தைகள் நெருக்கங்களோ, மனவியாகுலங்கள் வருத்தங்களோ, நிந்தைகள் நெருக்கங்களோ, மனவியாகுலங்கள் வருத்தங்களோ, கிறிஸ்துவின் அன்பை என்னிடம் இருந்து பிரிக்கவே முடியாதையா. கிறிஸ்துவின் அன்பை என்னிடம் இருந்து பிரிக்கவே முடியாதையா. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் I am living by your grace. உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்வில் யாருண்டு. நீர் ஒருவரே துணை, நீர் ஒருவரே பலன், நீ ஒருவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆண்டவரே. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. தேவ சமூகத்தில்
கரத்தை செலுத்தி, கர்த்தாவே, பூட்டின அறைக்குள் பிரவேசிக்கிற எங்கள் தேவனே, எங்கள் இருதயங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உடைய பிரசனத்தை பரிபூர்ணமாய் உணர்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. சந்தேகங்களை போக்கி திடப்படுத்துகிற ஆவியானவர், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஆவியானவர், இந்த காலை வேளையில கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் பிரசனத்தை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி பார்ப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கி பார்ப்பது போல, எங்கள் கண்கள் எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறது. எங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறது. எங்களுக்கு நங்கூரமாய் இருக்கிற எங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறது. எங்கள் கண்மலையே, எங்கள் பலனே, எங்களை காப்பவரே, எங்கள் வீடு உம்மீது கட்டப்பட்டிருப்பதினால் கர்த்தாவே, பெருமழை வந்தாலும் பெரும் காற்று அடித்தாலும் நாங்கள் அசையாமல் பலத்தோடு நிற்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே. அசைவுற விட மாட்டே, என்னை அசைவுற விட மாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டே, என்னை அசைவுற விட மாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டேன், என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி, தேவ பிரசனத்தில் நினைந்தவர்களாய் கர்த்தாவே, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புவது உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை மீட்கிற தேவனே, என்னை புடமிட்டு சுத்த பொன்னாக என்னை விளங்கச் செய்கிற தேவனே, கர்த்தாவே, உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே,
ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்தீர். என் கால்கள் இடறுவதற்கு நீ அனுமதிப்பதில்லை ஆண்டவரே. தூதர்களை கொண்டு என்னை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. தூதர்களை கொண்டு என்னை பாதுகாக்கிற தேவனே, கோணலானவைகளை செம்மைப்படுத்துகிற தேவனே, கரலானவைகளை சமமாக்குகிற தேவனே. கர்த்தாவே, நான் நம்புவது உம்மால் ஆகும் ஆண்டவரே. நான் நம்புவது உம்மால் ஆகும் ஆண்டவரே. என்னை பாதுகாக்கிற தேவனே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே. கர்த்தாவே, நான் நம்புவது உம்மால் ஆகும் ஆண்டவரே. நான் நம்புவது உம்மால் ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது இன்னும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமா, என் விசுவாசம் கெட்டு போகாமல் என்னை பாதுகாக்கிறவரே, என் ஆத்துமாவை பாதுகாக்கிறவரே. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலேயாகும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடும். சேர்ந்து வாயில திறந்து சொல்லுங்க. நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவா. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உம்மை நேசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் அந்த நித்திய ஜீவன் எனக்கு மேன்மையானது ஆண்டவரே. என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் நீர் வைத்திருக்கிற தேவரீர், நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எனக்கு மேன்மையானது ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கிலும் பரலோகத்தில் நீர் வைத்திருக்கிற சிங்காசனம் மேன்மையானது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் என்றும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். என்றும் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும், we love you Father. நான் உம்மை நேசிக்கிறேன்.
எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் love you Lord, நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், என்றும் ஆராதிப்பேன் உம்மை. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழுத்தீரின் செல்ல பேரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி you call me by my name, அழுத்தீரின் செல்ல பேரை சொல்லி அழைத்த தேவனே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழுத்தீரின் செல்ல பேரை வளர்த்தீர் வளவாக, உம் நாமம் மகிமைக்காக என்னை வளர்த்தீர் வளவாக, உம் நாமம் மகிமை. எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்த்து, என்னை நீர் வளர்த்தீர், இவ்வளவாக கரம் பிடித்து வழி நடத்தினீர், இவ்வளவாக தேவனீர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உடைய பாதுகாப்பு இருக்கிறது. தேவரீர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனே, யோர்தானை கடக்க செய்த தேவனே, நாங்கள் சாட்சியின் கற்களாய் நிற்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சாட்சியின் கற்களாய் நிற்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் கர்த்தாவே எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாய் நீர் இருக்கிறீரே. வளர்த்தீர் வளவாக, உம் நாமம் மகிமைக்காக என்னை வளர்த்தீர் வளவாக, உம் நாமம் மகிமைக்காக. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகிமையின் பலியாகினீ, சொந்த ரத்தம் சிந்தியே மகிமையின் பலியாகினீ. நான் ரட்சிப்பு அடைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. நான் ரட்சிப்பு அடைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சின்ன சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். Yes Lord, நீர் மாத்திரம் போதும். You are enough for us, oh Jesus. மாத்திரம் போதும் எங்களுக்கு. நீர் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. மறுபடியும் சொல்லுவோமா, யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். எல்லாரும் வாயில இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்திற்கு நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். அந்த சிருஷ்டிப்பின் தேவன், அந்த உன்னத தேவன், அந்த சமாதானத்தின் தேவன், அந்த சுகம் தரும் தேவன், கூடவே இருக்கும் தேவன், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். முடிந்தவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் தேவனை ஆனந்திக்க ஆரம்பிப்போமா. You are enough for us, oh You are enough for us, oh Jesus. You are enough for us, oh Lord. நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும். You are enough for us, oh Lord. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்
கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல விடுதலையோடு வாயில திறந்து தேவனை ஆராதிப்போமா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய சமாதானம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய ஐஸ்வர்யம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய ஞானம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல பிதாவே, எங்க ஆறுதல் நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் உயர்ந்தவர். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இம்மட்டும் ஆவியானவர் நம்முடைய ஆராதனை இடைப்பட்டதுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தாவே, எங்க தேசத்துல நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையால் ஆண்டவரே இந்த கொள்ள நோயை ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் அழித்து வருகிறதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல பரவி வருகிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற எல்லா ஆண்டவரே கொள்ள நோய்களும் வாதைகளையும் என் தேவனாய் கர்த்தர் முற்றிலுமாய் நீ நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தாவே, தேசத்துல ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவியானவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் என் தேவனாய் கர்த்தர் இப்பொழுதே சுகத்தை நீர் உண்டு பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என் தேவனாய் கர்த்தர் பலவீனத்தில் உம்முடைய பலத்தை கர்த்தர் நீர் தந்து ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாமல் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு எங்க தேசம் முழுவதும் சமாதானத்தின் தேசமாய் ஆண்டவரே, எங்க தேசம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் தேசமாய், எங்க தேசம் முழுவதும் மகிழ்ச்சியின் தேசமாய், ஆனந்த களிப்பின் தேசமாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவனாய் கர்த்தர் தேசத்துல ஆண்டவரே எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீர் மாற்றி போட்டு அளவில்லாத உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் தரப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. சபைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மத்தியில் சபைகள் ஆண்டவரே திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. இந்த சூழ்நிலை கர்த்தர் நீர் மாற்ற போதுமானவராக இருக்கிறீர். எத்தனை பக்கங்கள் வழிகள் அடைக்கப்பட்டாலும் அத்தனை பக்கங்களிலும் என் தேவனாய் கர்த்தர் புது வழியை கர்த்தர் திறந்து தந்து ஆண்டவரே சபையை என் தேவனாய் கர்த்தர் நீர் திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் தேவைகளை என் தேவனாய் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நேர்த்தியாய் நடைபெற்று தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேரலை மூலம் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஊழியங்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் எங்கள் சபைக்கு தந்திருக்கிற தரிசனத்தில் நாங்கள் ஆண்டவரை ஓடுவதற்கு என் தேவனாய் கர்த்தர் வழிவாசல்களை உண்டு பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைபட்டிருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரை மீண்டும் நாங்கள் செய்வதற்கு எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீ மாற்றி ஆண்டவரை சபையை திறப்பதற்கு பரத்திலிருந்து நீ ஒத்தாசைகளை அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நீர் அப்படியே எங்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறந்து ஊழியத்தில் ஓடுவதற்கு தேவனாய் கர்த்தர் வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை முன்வைக்க போவதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல,
நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த சூழ்நிலை மத்தியில் அவன் நம்முடைய விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இதுவரை வழி நடத்தி வந்தவர், இதுவரை சுகத்தை தந்த யெகோவா ராப்பா இன்னும் சுகத்தையும் இன்னும் பலத்தையும் இன்னும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக, எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, இந்த சூழ்நிலை மத்தியில் அவரோடு இருக்கிற உறவுல அவன் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் வளரும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தளர்வுகளை கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே, என் தேவனாய் கர்த்தர் துணையாளராய் கூட இருந்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவரே எல்லாவித ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் தந்து அவர்களை நேர்த்தியாய் அற்புதமாய் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பஞ்ச காலம் முடிகிற வரை மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை ஆண்டவரே. அதே போல ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் குறையாதபடிக்கு சகலவித ஆசீர்வாதங்களை என் தேவனாய் கர்த்தர் நீர் தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி போடுங்கப்பா. பலவீனத்தில் உள்ளவர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு, ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு பலத்தை தந்து சத்துவத்தை தந்து ஆரோக்கியத்தை தந்து என் தேவனாய் கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் விடுங்க. ஒவ்வொருவரும் திறந்த வாசலுக்குள் கடந்து சென்று ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிற உறவுல வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா ஜெபத்தில் எல்லா விசுவாச பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை எந்நேரமும் பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்களையும் வாஞ்சங்களையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டு பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. ஆனந்த கழிப்பை ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தராகிய ஆவியானவர் நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கை அவனுடைய உறுதியா இருக்கும் என்று சொன்னீரே, என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு உறுதியா இருந்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. எங்க தலைமை போதரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்க தலைமை போதரை ஆசீர்வதிங்க. என் தேவனாய் கர்த்தர் பரிபூர்ண பலத்தை கர்த்தர் தந்து நீர் வழி நடத்தி வருகிறீரே, இன்னும் கர்த்தர் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைமை போதரை குடும்பத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடன் ஊழியர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் முழுவதுமா ஆசீர்வதித்து போஷித்து அற்புதமாய் வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறேன். நீர் மகிமையான அற்புதமான காரியங்களை செய்யப்பதற்காக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீர் கேட்டிருக்கிறேன். நீர் எங்களுக்கு மறு உத்தரவு தர வேண்டும் சொல்லி ஆண்டவரே வாக்கு பண்ணிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தின்படி என் தேவனாய் கர்த்தர் மறு உத்தரவை தந்துடலே. தேசத்தில் சபையில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவர் எங்கள் தலைமை போவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் உடன் ஊழியருடைய குடும்பத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்யப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகள். நம்முடைய சபையின் எல்லா ஆராதனைகளும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. யாவரும் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்று காலை 9 மணிக்கு ஆங்கில ஆராதனையும், காலை 10 மணிக்கு சிறுவர் ஆராதனையும் மற்றும் காலை 11:30 மணிக்கு ஹிந்தி ஆராதனையும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6 மணிக்கு மாலை ஆராதனை ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பின் கீழ் வேதபாட கூட்டமாக நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் நேரலையில் நடத்துவார்கள். யாவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகின்ற திங்கட்கிழமை ரீஜன் 2 சார்பாக காலை 5 மணிக்கு அதிகாலை குடும்ப ஆசீர்வாத ஜெபம் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு முழங்கால் யுத்த ஜெபம் ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அமாவாசை இரவு ஜெபம் வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு அமாவாசை இரவு ஜெபம் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஜூம் ஆப் மூலமாக நடத்துவார்கள். யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 21 நாட்கள் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் 1ஆம் தேதி முதல்
21 நாட்கள் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு ஜூம் ஆப் மூலமாக நடைபெற்று வருகின்றது. விசுவாசிகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபம், வாலிபர் ஆராதனை, ஜெபக்குழு தலைவர்கள் கூடுகை, பொதுவான உபவாச ஜெபம் மற்றும் விசேஷித்த ஜெபங்கள் யாவும் ஜூம் ஆப் மூலமாக நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று அல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்களானால் ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நம்ம எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தனை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாய் கர்த்தாவே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் புதிய வருடத்தை நீ தந்தருளினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் உடைய விசேஷித்த நன்மைகளும் உடைய விசேஷித்த கிருபைகளும் உடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை பின் தொடரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். செல்லுகிற எல்லா இடங்களிலும் என் தேவனாய் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்தருளி, ஜெயத்தின் மேலே ஜெயத்தை கர்த்தர் தந்தருளி, ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே மேன்மையான இடத்துல கர்த்தர் நீர் வைத்து வழி நடத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மோடி இருக்கிற உறவுல உமக்காய் வாழுகிற வாழ்க்கையில ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல விசேஷமாக வளர கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல தருகிறோம். உடைய விசேஷ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் நம்பிக்கை ஏஜி சபையின் சார்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிற நேரம். நம் மத்தியில் இருக்கிற பாடல் குழுவினர் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கியின் விவரங்களை நீங்கள் பயன்படுத்தி தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நீங்கள் செலுத்தும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. என் பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின்
உருவாக்கிய இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். படைக்கப்பட்ட காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த சூழ்நிலத்திலும் நீர் எங்களை அளவில்லாமல் ஆண்டவருடைய திருக்கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை நீர் தந்து அந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஆண்டவருடைய ராஜ்ய பணிக்கென்று ஆண்டவருடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தர் கொடுப்பதற்கு கிருபை செய்கிறே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். 30, 60, 100 அறுக்கத்தக்கதான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி ஆண்டவர் இந்த வழிகளுக்குள் கடந்து சென்று ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, நிறைவான 100 மடங்கு பலனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து நீங்கள் வழி நடத்துங்க. நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். We greet you all in the name of the Lord and our Savior Jesus Christ. இதுவரைக்கும் நம்மை நடத்தின இம்மானுவேலன் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். The Emmanuel who has led us till this moment shall lead us till the end. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and look towards God for the Lord to speak to us in this morning. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. Oh Father, speak to us, O Lord. அடியேனை மூடி மறைத்துக் கொள்ளும். Lord, cover us with your presence. உம்முடைய கிருபை மாத்திரம் வெளிப்படட்டும். Let your grace alone be revealed. இந்த தேசத்தில் இருக்கிற அந்த பெருந்தொற்று ஒரு இமை பொழுதிலே மாறி போகட்டும். Lord, let the pandemic be removed in this particular moment, O Father. நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு இரக்கம் செய்யும். Lord, grant us mercy for each and every one of us to join together and praise you and worship you. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In the name of Jesus Christ we pray. Amen. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். Gospel of Luke 16th chapter 2nd verse. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, இங்கே ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனோடு பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். The children of God, we can see about a master talking to a servant. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். The master called his disciple and called him and said to him, what is this I hear about you? Give an account of your stewardship, for you can no longer be steward. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிறவர். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். Dear children of God, our God is a God who asks account to us. நாம் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். We must be very careful that we are not being pushed away. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் தன்னுடைய எல்லா ஆஸ்தியையும் கொடுத்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். Here we can see about a rich man who gave everything to his steward. இந்த வேலைக்காரன் எஜமானுடைய ஆஸ்தியை எல்லாம் அழிக்கிறான் என்று சொல்லி இந்த எஜமான் கேள்விப்படுகிறான். And this master, the rich man, hears about this steward wasting all his goods. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து விட்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் படிக்கிறோம். In Bible we all know about the young son, the prodigal son, wasting all the resources of the father. இந்த சூழ்நிலையில் இந்த எஜமான் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இந்த வேலைக்காரன் அழித்து விடுகிறானே என்று சொல்லி வேதனைப்படுகிறான். Because of this situation happening in this rich man's life, he feels bad about his steward wasting all the goods of his life. அவன் தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே வந்து அவன் சொல்லுகிறான், உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன?
என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறான். So called him and said to him, what is this I hear about you? அருமையான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. The children of God who's in the presence of God this morning, understand that the Lord is a God who asks account to you. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபையை குறித்து ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். Our God has granted mercy to us and he also asks account to that. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை குறித்து நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கின்ற பொழுது நாம் என்ன கணக்கு ஒப்புவிப்போம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். Our God has given us different gifts in our life, gifts of Holy Spirit. The God is asking each and every one of us, what is your account? நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். Our God has also given talents in our life and one day we all must give account to the Lord. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆஸ்திகளையும் ஐஸ்வரியத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. The children of God, our God has also given us wealth and riches. Each and every one of us must give account to him. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible we can read in Matthew 25th chapter about an instance. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Gospel of Matthew 25th chapter 14th verse says in this way. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. இங்கே ஒரு எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரரிடத்திலே ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். Here we can see a parable that mentions about a master giving its goods to a servant. 15வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து அவன் பிரயாணப்பட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. And to one he gave 5 talents, to one 2, and to another 1, to each according to his own ability, and he immediately went on a journey. பிரியமானவர்களே, தாளந்தை கொடுத்த அந்த எஜமான் அவருடைய திறமைகளை அறிந்து கொடுத்ததாக இங்கே The சொல்லப்பட்டிருக்கிறது. children of God, the master who gave the talents to the servant understood their ability and gave them. 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? In 16th verse it is said so. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான் என்று சொல்லி Then சொல்லப்பட்டிருக்கிறது. he who had received 5 talents went and traded with them and made another 5 talents. இந்த 5 தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அவன் போய் வேலை செய்தான், அவனுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். This person who received 5 talents worked on it and the Lord gave reward for that. பிரியமானவர்களே, நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. The children of God, always remember, whatever you work, our God is a God who blesses your work. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகின்ற பொழுது நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். When God looks at his children and says, the Lord says, I will multiply you. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை கீழே தள்ளுகிறவர் அல்ல, அவர் உயர்த்தி விடுகிற ஆண்டவராய் இருக்கிறார். Our God is a God who never pushes any man down, but he is a God who lifts us up. உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி He இருக்கிறார். has given us the promise that he should never let you down but lift you up. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 தாலந்தை வாங்கின அந்த மனிதனும் பிரயாசப்பட்டு மறுபடியும் 2 தாலந்தை சம்பாதித்தான் என்று சொல்லி And சொல்லப்பட்டிருக்கிறது. Bible also says, and likewise he who would have received the 2 gained 2 more by working on it. ஆனால் 1 தாலந்தை வாங்கின மனிதனோ அவன் அதை உதைத்து வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே The சொல்லப்பட்டிருக்கிறது. Bible continues saying, but he who had received 1 went and dug it on the ground and hid the Lord's money. வெகு காலம் சென்ற பின்பு எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்கின்ற பொழுது 5 தாலந்தை பெற்ற மனிதனும் 2 தாலந்தை பெற்ற மனிதர்களும்
தங்கள் சம்பாதித்த தொகையை அவனிடத்திலே கொடுக்கிறார்கள். After a long time, the lord of the servants came and asked them to settle the account. The 5 talents brought the 10 talents. The 2 talents brought 4 talents and gave it to the Lord. பிரியமானவர்களே, இவர்கள் இருவரையும் பார்த்து எஜமான் சொல்லுகிறான், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே நீங்கள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். Looking at both the servants, the master, the Lord said to them, well done, good and faithful servant, you are faithful over few things, I will make you ruler over many things. 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு தாலந்தை வாங்கின மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? In 24th verse, the person who received 1 talent, what he said, ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன் என்று சொல்லி எஜமானை குறை சொல்லுகிறான். Then who he received the 1 talent came and said, Lord, I knew you to be a hard man, reaping where you have not sown and gathering where you have not scattered seed. எஜமானை குறித்து இவன் குறை சொல்வது மாத்திரமல்ல, 25வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். Not only that, he continues saying in 25th verse, I was afraid and went and hid your talent in the ground. பிரியமானவர்களே, இவனுக்கு எஜமானை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். The children of God, this man did not have the idea of who the master is. தன்னுடைய எஜமானை குறித்து குறை சொல்லுகிறவனாய் அவன் காணப்பட்டான். This man was a person who starts complaining about the master. அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே பயமும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Not only that, the Bible also mentions there was fear inside the man. 26வது வசனத்தை வாசியுங்கள். In 26th verse it says so. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. எஜமான் இந்த இடத்திலே வேதனைப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we can see about the pain of the Lord, the master. எஜமான் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. But his Lord answered and said to him, you wicked and lazy servant, you knew that I reap where I have not sown and gather where I have not scattered seed. 27 28 வசனங்களை வாசியுங்கள். In 27th and 28th verse, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். 29வது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறான், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். In 29th verse it is mentioned, for everyone who has more will be given and he will have abundance. From him who does not have, even what he has will be taken away. பிரியமானவர்களே, 30வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். And 30th verse says so, and cast the unprofitable servant into the outer darkness where there will be weeping and gnashing of teeth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடத்தை நீங்கள் கவனியுங்கள். The children of God, listen to what message that we learn from this part of the verse. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who asks accounts to us. உண்மையாய் இருக்கிற மனிதர்களை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். Our God is a God looks at the faithful servant and says in this way, well done, good and faithful servant, come and enter into the joy of your Lord. பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களை பார்த்து அவர் சொல்லுகின்ற பொழுது, இவர்களை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டு என்று சொல்லி ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். Looking at the unprofitable servants, the Lord says them to be casted into the outer darkness. There will be weeping and gnashing of teeth. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரம் எப்படி இருக்கிறது? The children of God who's come into the presence of God this morning, how is your spiritual life? ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்தார், தாளந்துகளை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். The Lord has given you gifts. God is blessed you. Lord has given you all kinds of riches of this world.
அதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? Are you truthful and faithful to the Lord? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? Will God say, well done, good and faithful servant, come enter into my joy? வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். Be very careful that you are not deceived. இந்த தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அதை பிரயோஜனப்படுத்தாத காரணத்தினால் அழுகையும் பற்கடிப்புமான புறம்பான இருளிலே அவன் தள்ளப்படுகிறான். Because this unprofitable servant, he was casted into the outer darkness because of his laziness, because he did not work on his talent. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்துங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். If you use the talent that God has given you, you shall be blessed, you shall improve in your life. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who asks accounts. அவர் கணக்கு கேட்பவர் மாத்திரமல்ல, Not only is a God who asks accounts. உண்மை இல்லாமல் இருப்போமானால் அதற்கு ஏற்ற தண்டனையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். If you are not truthful, he is also a God who judges accordingly. உண்மை உள்ளவர்களுக்கு பரிபூரணமாய் அவர் கொடுக்கிற ஆண்டவராய் The இருக்கிறார். one who is truthful, he shall give it in abundance. நீங்கள் இந்த கால வேளையிலே உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். In this morning, if you are truthful to the Lord shall bless you with abundance. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். Our God is a God who blesses the truthful with abundance. நீங்கள் எல்லா காரியங்களிலும் உண்மையாய் இருக்கின்ற பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். When you are truthful in every kinds of blessing, the Lord shall be blessing you with complete blessing. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பாருங்கள், முதலாவது நாம் நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். We all saw that our Lord is a God who asks account to us. இரண்டாவதாக தாளந்தை கொடுத்த மனிதரிடத்திலே நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்டார் என்றும், ஒரு கூட்டத்தாரை ஆசீர்வதித்தார் என்றும், இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் வேதனையான இடத்திற்கு கொண்டு சென்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். And we also see about the Lord asking account to the people that he gave talent, and he blessed those who are profitable and sent the unprofitable into outer darkness. அதற்கு அடுத்தபடியாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திற்கு வருவோமாக. And in Matthew 28 chapter 18th verse, next it says so. வாசியுங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாளந்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் ஒரு கனமான ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். Our God is not only a God who has given us talent, but he has also given us a ministry. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது, அந்தகாரத்தில் கிடந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்முடைய ஆண்டவர் எதற்காக வரவழைத்தார் என்றால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வரவழைத்திருக்கிறார். Peter says in this way, the Lord has taken us from the darkness of this world to bright light for his name to be glorified through our life. நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி The இருக்கிறார். God has given us the commandment, go into the world. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். In the name of the Father and the Son and the Holy Spirit, baptize them. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார். And he has promised that till the end of days I shall be with you. இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? The children of God, are you a person carrying the gospel of Jesus? சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோமே. In Bible we can read that woe to anyone who doesn't spread the word of God. சுவிசேஷத்தை சொல்லுவது எனக்கு கடமை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And Bible also says it is each and every one of our responsibility to share the gospel. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோமே. In Bible we are in debt to share the gospel to everyone. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? In book of Acts 24 chapter 5th verse says in this way.
என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். பிரியமானவர்களே, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மனுஷன் கொள்ளை நோயாய் இருக்கிறான். In Bible this verse says, for we have found this man a plague. இன்று இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயப்படுகிறோம். In this world there is a plague that has occupied every place and we are in fear. ஆனால் இங்கே பரிசுத்த பவுலை குறித்து சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், இந்த மனிதன் சுவிசேஷத்தை சொல்வதிலே கொள்ளை நோயை போல இருக்கிறான். When people testified about Paul, they said in this way, this man is like a plague carrying the gospel of Jesus. அருமையான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார் என்பதை நீ சிந்தித்து பார்ப்பாய். The children of God who's in the presence of God this morning, if God testifies about you, நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீர்கள்? What will be God testimony about you and what are you doing for the Lord? நீங்கள் சந்திக்கிற நபரிடத்தில் சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்களா? The people that you meet, are you testifying of the omnipotent God? உங்களோடு கூட நடக்கிறவர்கள் இயேசுவுடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்களா? Are the people walking along with you know about the powerful name of Jesus? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு கொள்ளை நோயாய் மாறுவாயானால் உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே. The children of God, if you became a plague for spreading the gospel of Jesus, then all your friends would have received Jesus Christ. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். How's your spiritual life? Analyze it. நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். Our God is a God who has given us a ministry. அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர் உன்னிடத்திலே கணக்கு கேட்கின்ற பொழுது நீ என்ன சொல்லுவாய்? When God asks you account about the ministry that he has given in your hands, what shall you say? லாக்டவுன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எத்தனையோ நபர்களிடத்திலே பேசுகிறாய். நீ அவரிடத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறாயா? You keep on telling that it is lockdown, what shall I do? But you are still talking to many. Are you saying the word of Jesus, the gospel to them? எத்தனையோ மனிதர்கள் பலவீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து இயேசுவுடைய வல்லமையை நீ வெளிப்படுத்துகிறாயா? There are so many people in sick bed. Are you trying to pray for them and show how God can do miracles in their life? தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு கொள்ளை நோயை போல மாற வேண்டும். இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். The children of God, the Lord is looking at each and every one of us and saying, you shall become like a plague to spread the grace of God, gospel of God, and you shall be ready to give your life for it. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கிறவர்களாய் நீங்கள் இருங்கள். In time, in season and out of season, always be ready to spread the name of the Lord. நம்முடைய ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கின்ற பொழுது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே நீ பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். When you are truthful and faithful to the Lord, one day the Lord will say, you faithful, well done, good and faithful servant, come enter into the joy of the Lord. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சாட்சியாக சொல் தேவ பிள்ளையே. Every day testify about every good things that the Lord has done in your life. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. Never forget every good things that God has done in your life. எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். How much beautifully the Lord has protected you. கர்த்தருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். God has fulfilled all your needs. கர்த்தருடைய குறைவுகளை நிறைவாக்கி இருக்கிறார். All the shortcomings have been complete. நன்மையினால் உன்னுடைய வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். Your mouths are filled with goodness. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை விருத்தியடைய செய்திருக்கிறார். Every day the Lord has multiplied you. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக உயர்த்தி இருக்கிறார். He has made you great more than the people and nations of this world. கர்த்தர் உன்னை கைவிடவில்லை தேவ பிள்ளையே. The Lord has not forsaken you, the children of God. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தினார். Every day he is leading you. ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? What God expects from you, நீ ஒரு கொள்ளை நோயாய் மாற வேண்டும். let you become a plague. இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். Tell about the gospel of Jesus. இயேசுவுக்காக நிற்க வேண்டும். Stand for Jesus. இயேசுவுக்காக நடக்க வேண்டும். Walk for Jesus. இயேசுவை
பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். and glorify the Jesus. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நமக்கு தெரிந்த ஒரு நல்ல அழகான பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்தவர்களாய் பாடுவோம். Let's sing a song together glorifying the Lord. Praise the Lord. இயேசுவின் அன்பினை அறிவித்திட விரைந்தே செயல்படுவோம். சுவிசேஷனர் செய்தி கூறிட விரைந்தே புறப்படுவோம். நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நினிவேயின் ஜனங்களுக்காய் என் தேவன் பரிதபித்தார். நினிவேயின் ஜனங்களுக்காய் என் தேவன் பரிதபித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பியே எச்சரித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பியே எச்சரித்தார். லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிறவர். The children of God, our God ask account to us. நமக்கு கொடுத்த தாலந்துகளை குறித்து அவர் கணக்கு கேட்பார் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. For the talent that God has given each and every one of us, the Lord shall ask account. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்திலே உண்மையும் உத்தமமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். The Lord has given dear children of God a ministry. Let us be truthful and faithful on it. பரிசுத்த பவுல் ஒரு கொள்ளை நோயாக மாறி ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். Paul became a plague and he brought a great revival in that place. தர்மியான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு எழுப்புதலை உண்டாக்குவதற்கு பிரயாசப்படுவாயாக. The children of God who's listening to the voice of God this morning, let you become a vessel of revival. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பாரில்லை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible we can read the infants are looking, the young children are asking for bread, but there is no one who breaks it for them. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி கொடுப்பீர்களானால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். The children of God, if you listen to the voice of God and tell everyone about the good news, the words of the Lord, they shall receive it and be revived. ஆண்டவருடைய வேதத்தை சொல்லி கொடுப்பீர்களானால் அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி போய்விடும். When you teach them about the word of God from the Bible, all their sickness shall change. ஒரு கொள்ளை நோயாய் மாறி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்குவதற்கு உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் அர்ப்பணியுங்கள். Let each and every one of us become a plague for Christ to spread the gospel of God. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். God is a God who asks account to us. தாலந்துகளை குறித்து அவர் கணக்கு கேட்கிறவர். He is a God who asks
account for the talents, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து அவர் நமக்கு கணக்கு for the கேட்கிறார். ministry that he has given us, the Lord asks account. ஆண்டவருடைய நல்ல நாமம் Let மகிமைப்படுவதாக. the good name of the Lord be அது glorified. மாத்திரமல்ல, Not only நம்முடைய that. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பார். For every blessing that God has given us, our God asks account. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. கர்த்தர் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். The Lord has given us so many blessings. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது என்பதை நீ மறந்து விடாதே. The children of God, never forget that every blessing that you have in your life, it is from God. உன்னுடைய சுய பலத்தினால் நீ ஒன்றுமே செய்ய முடியாது தேவ பிள்ளையே. Out of your own strength you can do nothing. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. 112ஆம் சங்கீதம் Psalm 112. 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? From first verse to third verse we read it in this way. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says, praise the Lord, blessed is the man who fears the Lord, who delights greatly in his commandments. அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். His descendants will be might on earth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். The children of God, the Lord, the person who fears the Lord strengthens its generation. பாருங்கள், அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். And the next Bible continues saying the generation of the upright will be blessed. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. The children of God, never forget that you are being a blessed person. மூன்றாவதாக சொல்லுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். And thirdly, the Bible says wealth and riches will be in their house. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆஸ்தியும் ஆசீர்வாதமும் உன்னுடைய வீட்டில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் என்று உனக்கு தெரியுமா? என் ஆண்டவர் அதை உனக்கு கொடுத்திருக்கிறார். The children of God, do you know the reason for the riches and blessings to be present in your life, in your house? It is because the Lord has given it to you. கடந்த நாட்களை நீங்கள் கவனித்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். Think about the days that we have passed and come to this moment. How much great the Lord has lifted us up. இன்று அநேகர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்கேயோ கிடந்த இந்த மனிதன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். Many are looking at you and testifying what situation you were, and right now how much God has lifted you up. நம்முடைய ஆண்டவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் தேவ பிள்ளையே. The children of God, the Lord has blessed every work of your hand. ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் உனக்கு கொடுத்தார். Riches and wealth, Lord gave it to you. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. அவர் எப்படி கொடுத்தாராம்? How God gave. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? In prophetic book of Isaiah 45th chapter 3rd and 4th verse says in this way, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். I will give you the treasures of darkness and hidden riches of the secret places, that you may know that I, the Lord, who called you by your name, am the God of Israel. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்தாராம். The Lord shall break open the gates of bronze. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் நீ அடைவதற்கு என் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. Always remember, for your life to be filled with wealth and riches, the Lord has breaked open big doors in your life. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning behind it? உன்னால் முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்து நிறைவேற்றி உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Something that is impossible by you, the Lord has made it possible and He has blessed you and raised you.
நீ ஒரு சாதாரண கதவை கூட திறப்பதற்கு உனக்கு பலன் இல்லை தேவ பிள்ளையே. At one situation of your life, you are unable to even open a normal door. ஆனால் ஆண்டவருடைய பலனோ வெண்கல கதவுகளை உடைத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது. But the strength of the Lord break opens bronze shackles in your life, opens door, and He has blessed you. உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் ஆண்டவர் இருப்பு தாழ்பாள்களை முறித்திருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? Do you know that the Lord has cut iron bars for you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாதாரண வேலையை கூட செய்ய முடியாத உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் இருப்பு தாழ்பாள்களை முறித்திருக்கிறார். You who are unable to do even a normal work, our God is a God who cuts the bar of iron. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? Do you know who's our God? மனிதர்களால் செய்ய முடியாது, ஆனால் என் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. Something that is impossible for man, but there is nothing impossible by my God. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவர் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். And not only that, He says, I will give you treasures of darkness. அருமையான தேவனுடைய பிள்ளையே, புதையல் எங்கே இருக்கிறது என்று சொல்லி உனக்கு தெரியவே தெரியாது. The children of God, you do not know where is the treasure. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். The Lord says the hidden riches of the secret places shall be given to you. இருளில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். The Lord promises, I will give you treasures of darkness. அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி உனக்கு தெரியவே இல்லை. Those treasures you don't know where it is. அதை காண்கிற கண்கள் உனக்கு இல்லை. Those eyes, the sight you don't have. ஆனால் கர்த்தரோ உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினார். The Lord to bless you, He has made you child of light. உன்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். The Lord opened your eyes. தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டாய். You children of God saw the blessing of the Lord. இதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்த நன்மை என்பதை நீ மறந்து விடாதே. All these things are the blessed thing that the Lord has done for you. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். And He's a God who does great things. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், பூமிக்கு ஆழத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று சொல்லி The hidden riches of the secret places which has the hidden underground riches, the Lord shall give it to you. இன்று சில விசுவாசிகளை பார்க்கின்ற பொழுது இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரை போர்வெல் போட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்களை கொண்டு வந்து சில குச்சிகளை எல்லாம் சுற்றி சில இடத்துல மார்க் பண்ணி வைப்பாங்க. அங்கே போர்வெல் போடுற வேலை தண்ணியே இருக்காது. On these days, people try to find where the line of water flow is there. They try to bring few people from outside using a stick. They try to find out, but when they try it out, all fails. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? But what do God say? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I like to bless you. அதற்காக நான் என்ன செய்றேன் தெரியுமா? What I like to do for it, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தரேன். I will give you riches of secret places. உன்னுடைய பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. You cannot do it out of your own strength. நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். But I can bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க I can முடியும். bless you. நம்பு தேவ பிள்ளையே. Trust in Him, dear children நம்பு of தேவ God. பிள்ளையே. Trust in Him. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Our God has blessed us so much. கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Dear children of God, what are we doing in return for the Lord? உங்கள் பொருளாலும் விளைவன் முதற் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, கனம் பண்ணுகிறீர்களா? With all the things of us, all the things that we have, the first thing of our life, everything, are we glorifying the Lord? உங்களிடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் என் ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Whatever blessing that you have in your hand, always remember it is by grace of God that you have for it. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். Our God is a God who blesses each and every one of us who is truthful with complete blessing. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். Our God is a God who asks account to us. கொடுத்த தாளந்துகளை குறித்து கணக்கு He கேட்பார். asks account for the talents that He has given. ஊழியங்களை குறித்து கணக்கு கேட்பார். He asks account for the ministry that we are given us. கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து அவர் கணக்கு And கேட்பார். also ask account for the blessing that He has given அருமையான us. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வல்லமைகள், வரங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் கணக்கு And கேட்பார். also for the blessing, the gifts, and the powerful things that God has given in our spiritual life, the Lord will ask account to us. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். Paul says to Corinthians in this way, 2 கொரிந்தியர் 2 Corinthians, 2 கொரிந்தியர் 2 Corinthians, 4 அதிகாரம் 4th chapter, 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 7th verse says so. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். The verse says, but we have this treasure in this earthen vessel, that the excellence of the power may be of God and not of us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மண் பாண்டமாகிய இந்த சரீரத்திலே நம்முடைய ஆண்டவர் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We living in this earthen vessel made of mud, the Lord has blessed with every part of his excellence and he has honored us with his treasure. ஆண்டவருடைய மகிமை நம்மேல் இறங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக் கூடாது. The children of God never forget that the power of God is upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி இருக்கிறார். The Holy Spirit is upon us. அவர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், கனிகளை கொடுத்திருக்கிறார். He has given us gifts. He has given us every fruit of Holy இந்த Spirit. மண்ணான சரீரத்திலே அவைகளை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. In this earthen mud vessel the Lord has given it as a treasure. ஆண்டவர் நமக்கு நீதியாக, ஞானமாக, மீட்பாக, பரிசுத்தமாக இருந்திருக்கிறார். As a truthful, as a righteousness, as a holiness, the Lord has been in our life. இந்த மண் பாண்டமாகிய சரீரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் விருத்தி அடைய செய்திருக்கிறீர்களா? The blessing, the treasure that God has given us in this earthly vessel, have you multiplied those things in your life? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்களா? அதை காத்து வைத்திருக்கிறீர்களா? Is the Holy Spirit that God has given you in your life, have you gone more and more closer to you, or have you lost that? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்கள் வல்லமைகள் எங்கே தேவ பிள்ளையே? The power and the gifts that God has given you, where it is, you children of God? கனி கொடுக்கிற ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? Do you have the life of giving fruits to the Lord? கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்தாரே, உன்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தாரே, அந்த பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது? The Lord has given you a life of holiness. The Lord cleansed all our sins. How is your holy life? நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளையே நீ சொல்ல முடியுமா? Can you testify saying that I have become holy upon holy and more closer to God? Can you testify in that way? இல்லாவிட்டால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து பரிசுத்த ஜீவியத்தை நீ இழந்திருக்கிறாயா? Or are you acting one-sided towards the world and have you lost the holiness that God gave? உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து துக்கப்படாதபடி தேவ பிள்ளையை நீ எச்சரிப்பாய் இருப்பாயாக. Be very careful. The Master, the Lord, don't say what is this I heard about you and not make God disappointed. இந்த மண்ணான சரீரத்திலே கர்த்தர் மேன்மையான பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் இழந்து விடாதிருங்கள். In this earthly vessel the Lord has given great treasure, to not lose it. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை The உண்டாவதாக. good name of the Lord be glorified. முதலாம் தீமோத்தேயு 1 Timothy முதலாம் அதிகாரம் 1st chapter 14வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 14th verse says so. வாசியுங்கள். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாருங்கள், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார். The verse says in this way, and the grace of our God was exceedingly abundant with faith and love which are in Jesus Christ. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் பரிபூரணமாய் பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். And the grace of the Lord was exceedingly abundant with faith and love with Jesus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிருபையை பரிபூரணமாய் பெருக பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் கிருபையை போக்கடித்திருக்கிறீர்களா? Children of God, are you a person making that grace abundant, or are you a person who has wasted the grace? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். In book of Hebrews we read it in this way. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் Hebrews 12th chapter 15 16 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 15th and 16th verse says so. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவன் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு
எச்சரிக்கையாயிருங்கள். Looking carefully lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble, and by this may become defiled, lest there be any fornicator or profane person like Asa, who for one morsel of food sold his birthright. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கசப்பான வேர் உன்னுடைய ஜீவியத்திலே முளைத்து எழும்புமானால் நீ ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவாய். The children of God, if there is a root of bitterness springing up in your life, you shall lose your blessing. இன்று அநேகருடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள். The children of God, many people forgot about the grace that God has granted for them. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள். They forget about the blessing that God has given them. ஏசாவுடைய பார்வையிலே கர்த்தர் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம் மேன்மையாக தெரியவில்லை பிரியமானவர்களே. The children of God, in the sight of Asa, the birthright that God has given him was not important. அந்த சிகப்பான கூளை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை இழந்து போனான். Looking at that one morsel of food, he lost his blessing. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கிருபையை நீ இழந்து போகாதே. The children of God, do not waste your grace. இங்கே பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற பொழுது கிருபை பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். When Paul says to Timothy, the grace of the Lord was exceedingly abundant. அது மாத்திரமல்ல, கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதுகின்ற பொழுது கர்த்தர் எனக்கு அளித்த கிருபையை நான் விருதாக்கவில்லை என்று சொல்லுகிறார். And when Paul writes to Corinthians, he says in this way, but the grace of God I did not waste it. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. முதலாம் கொரிந்தியர் 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 15th chapter 10வது வசனத்தை வாசியுங்க. 10th verse says so. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். His grace towards me was not in vain. நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையே என்று சொல்லுகிறார். And by the grace I am what I am. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை என்பதை நீ மறந்து விடாதே தேவனே. We are able to live on this world, we are able to sustain, it's all because of the grace of God. ஆண்டவருடைய கிருபையை விருதாக்கி விடாதே. Do not waste God's grace. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். Our God is going to come very soon. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். Our God is a God who asks account to you. ஆண்டவர் உன்னிடத்திலே கணக்கு கேட்கின்ற பொழுது நீ எதை ஒப்புக் கொடுப்பாய்? When God asks account to you, what shall you say? உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவாரா? Can God look at you and say, well done and good and faithful servant, come enter into the joy of your Lord? கொஞ்சம் யோசித்து பார் தேவ பிள்ளையே. Think about it, children of God. கர்த்தர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். The Lord wants to renew you. கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். The Lord is coming in search of you. உன்னை குறித்து இப்படி கேள்விப்படுகிறது என்ன என்று சொல்லி The கேட்கிறார். Lord questions us, what is this I hear about you? உன்னை ஒப்புக்கொடு தேவ பிள்ளையே. Submit your life, dear children of உன்னை God. ஒப்புக்கொடு. Submit your life. உன்னுடைய கடின இருதயத்தை விட்டு வெளியே வருவாயாக. Let your hardened heart be removed. இயேசுவுக்காக ஜீவிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயானால் நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. If you submit your life for the Lord to lead you, you shall not be ashamed. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிறவர். Our God is a God who asks account to us. கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்துகளை குறித்து உன்னிடத்திலே கணக்கு கேட்பார். On the talent that God has given you, the Lord will ask account. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஒரு கொள்ளை நோயாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இல்லாவிட்டால் கர்த்தரிடத்திலே கணக்கு கேட்பார். The Lord has given you a ministry and the Lord will ask you an account. If you are not turning into a plague and spreading the word of God in the midst of the people, the Lord will ask account to you. உனக்கு பலன் இல்லை, ஆண்டவரோ அதிசயமான காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். You do not have strength, but God has done miraculous things and blessed you. ஆழத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி The இருக்கிறார். Lord has promised that He shall give you treasures of the darkness. விலையேறப்பட்ட பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டத்திலே சரீரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். The Lord has given His treasure in this earthen mud vessel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சரீரத்தின் மூலமாய்
ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The children of God, through our flesh, the Lord expects us to glorify Him. சரீரத்தின் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? Are you glorifying the name of the Lord through your flesh? நீங்கள் நடமாடுகிற ஒரு நிருபமாய் இருக்கிறீர்களா? Are you a written epistle for God? உங்களை காண்கிறவர்கள் தேவனுடைய அன்பை காண்கிறார்களா? Are the people looking at you seeing the love of Christ? உங்களை காண்கிறவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காண்கிறார்களா? Are the people looking at you seeing the holiness of God? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. Think about it, children of God. அது மாத்திரமல்ல, Not only that, ஆண்டவர் கொடுத்த கிருபையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். do not lose the grace that God has granted ஆண்டவர் you. கொடுத்த கிருபையை நீங்கள் இழந்து Do விடாதீர்கள். not lose the grace that God has granted you. கர்த்தர் கொடுத்த கிருபையை நான் விருதாக்கவில்லை என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். As Paul says, I did not waste the grace in vain. அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் விருதாக்கவில்லை. The grace towards me was not in vain. அது விருத்தி அடைந்திருக்கிறது. Multiplied. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, The children of God, உங்களுடைய ஆவிக்குரிய நிலவரம் என்ன? how's your spiritual life? நீங்கள் கிருபையை போக்கடித்தவர்களாய் இருக்கிறீர்களா? Have you wasted grace in your life? இந்த காலை வேளையிலே உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணியுங்கள். This morning, submit your life to the Lord. நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். Our God is a God who asks. எஜமான் வேலைக்காரனை பார்த்து கேட்கிறான், உன்னை குறித்து இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன்னுடைய உக்கிரான கணக்கை ஒப்புவி. The master called him and asked him to his servant, what is this I hear about you? அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்மை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாது. The Lord should not look at us and ask this. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி அழைக்க வேண்டும். The Lord shall call us true and faithful servants. எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்ல வேண்டும். Come and enter into the joy of your Lord. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? Let's all ask to the Lord, Lord, you grant me grace. நாம் எல்லாரும் ஜெப நிலையில் எழும்பி நிற்போமாக. Let's all be together and on our feet. இயேசுவின் அன்பினை அறிவித்திட இணைந்தே செயல்படுவோம். சுவிசேஷ நற்செய்தி கூறிட நிறைந்தே புறப்படுவோம். நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே. நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நினிவேயின் ஜனங்களுக்காய் நம் தேவன் பரிதபித்தார். நினிவேயின் ஜனங்களுக்காய் நம் தேவன் பரிதபித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பியே எச்சரித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பியே எச்சரித்தார். லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார். உணர்ந்து பாடும் மறுபடியும் கோடிகளுக்காக லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார். கோடிகளுக்காக கலங்கிடாரோ. ஆண்டவருக்கு தேவை தேவ பிள்ளையே,
God needs you, the children of God. நீ ஆண்டவருக்கு தேவை தேவ பிள்ளையே. God needs you. அதற்காகத்தான் என் ஆண்டவர் உனக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். That is why the Lord has given His gifts, His talent, His power in your life. நீ ஆண்டவருக்கு நீ என்ன கொடுப்பாய்? What are you ready to give to the Lord? ஆண்டவர் கணக்கு கேட்கின்ற பொழுது என்ன சொல்லுவாய்? When God asks you account, what shall you say? என் ஆண்டவர் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? Can God look at you and testify saying that you truthful and good servant? பரிசுத்த பவுலை போல ஒரு கொள்ளை நோயாய் நீ மாறி இருக்கிறாயா? Have you become like a plague to share the word of God like Paul? எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். How much blessing the Lord has given you? வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார். The Lord has opened brass doors for you. நீ செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். Impossible things have been possible by God. தேவ பிள்ளையே, நன்றியுள்ள தேவ பிள்ளையா இருக்கிறாயா? Are you being a thankful person to the Lord? விலையேற பெற்ற பொக்கிஷங்களை இந்த சாதாரண மண் பாண்டங்களிலே சரீரத்திலே ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். Great riches have been poured into this earthen vessel. என் ஆண்டவர் எனக்கு அருளின கிருபையை நான் வீணாக்கவில்லை என்று சொல்லி தேவ பிள்ளையே நீ சொல்ல முடியுமா? Can you testify saying that the grace that was granted to me was not in vain? ஒருவேளை நீ குறைபட்ட நிலவரத்தில் இருப்பாயானால் If you are shortcoming in something, என்னை மன்னியும் என்று சொல்லி கேள். ask to the Lord, forgive me, your Father. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி கேள். Forgive me, your Father. என்னை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல். Lord, I submit my life once again. கர்த்தர் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி இருக்கிறார். God's promises, I shall not cast anyone who comes to me. உன்னை கைவிட மாட்டார். He shall not forsake. அவர் நல்ல தகப்பன். He's a good God. அவர் நல்ல தகப்பன். He's a good Father. உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். He's looking at each and every. ஓடி வா மகனே என்று சொல்லி அழைக்கிறார். Come back, the Lord calls you. ஒப்பு கொடு தேவ பிள்ளை. Submit your life. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many want to submit you? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Let's all raise our hands. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Raise your hands. நான் உங்களுக்கு ஜெபிக்க I'd விரும்புகிறேன். like to pray for you. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். Oh good Father, we praise you, we honor you. நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, வரங்களுக்காக, வல்லமைகளுக்காக, தாளந்துகளுக்காக நன்றி ஆண்டவரே. For the grace, for the mercy, for the gifts, for the talents, Lord, we thank you, Lord. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நீர் அழைக்கிற அளவிற்கு எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Lord, we submit our lives so that you shall call us good and faithful servants. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஐஸ்வரியத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். For the riches and the wealth that you have given us, Lord, we bless நீர் you. கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாய் உம்மை கனப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த இரக்கம் செய்வீராக. For us to glorify you, help us to glorify with your blessings, O இந்த Lord. மண்பாண்டமாகிய சரீரத்திலே ஆண்டவரே எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. In this earthen vessel, the Lord, you have given so much blessing, O Lord. Help us to glorify you with this flesh. நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடி, அழித்து விடாதபடிக்கு ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை தாரும். Lord, help us not to waste grace in vain, but to increase exceedingly, O எங்களை Father. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. We submit ourselves into your ஒரு hands. கொள்ளை நோயாய் மாறுவதற்கு கிருபை தாரும். Help us to change as a plague for you. இந்த தேசத்தை உமக்காக நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். We give this nation into your hands. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காண The வேண்டும். people that look at us look at எங்கள் you. மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதா. Through our life, let your name be glorified. ஆண்டவரே, எங்களை காண்கிற உம்முடைய சாயலை காண வேண்டும். The people that look at us, let them see your image. எங்களை காண்கிற உம்முடைய தாழ்வை எங்களிடத்திலே காண வேண்டும். The people that looking at us, help them to see your humbleness. எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless our children, O Father. எங்களுடைய விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்வீராக. Bless our believers. எங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. Protect our fellow people in this nation. தூர தேசங்களிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் We கொள்வீராக. pray for every one of our brothers and sisters in foreign nations. வேலி அடைப்பீராக. Protect them. வேலி அடைப்பீராக. Protect them. தடைகளை உடைப்பீராக. Break open all தேவனை the சந்திப்பீராக. shackles. You fulfill their needs. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். Goodness and mercy follow இந்த them. உலகத்தை விட்டு ஒரு இமை பொழுதிலே இந்த பெருந்திட்டு ஓடி போகட்டும். Lord, at a particular moment, let this pandemic be removed from the nation. இந்த ஜெபத்தை கேட்கிறவரே, Lord, you are a God who answers our இந்த prayer. ஜெபத்தை கேட்கிறவரே, You are a God who answers our prayer. எங்களுடைய தேசத்திற்காக இறங்கும் அப்பா. Have mercy on the nation, O Lord. எங்களுடைய தேசத்திற்காக இறங்கும். Have mercy on the nation. பெற்றோர்களை இழந்து போய் இருக்கிறார்கள்.
Lord, many have lost their parents. பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறார்கள். Many have lost their children. ஆண்டவரே, தாய்மார்களை இழந்து போயிருக்கிறார்கள். Many have lost their mother. சகோதரனை இழந்து போயிருக்கிறார்கள். Many have lost their brother. கண்ணீரோடு இருக்கிறார்கள். They are in tears. ஆண்டவரே, கண்ணோக்கி பார்ப்பீராக. Lord, look on them, O Lord. எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடும். Lord, let there be a revival in our எங்களை nation. தாழ்த்துகிறோம். We submit our lives. எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit our உம்முடைய lives. வருகையிலே காணப்படுவதற்கு இரக்கம் செய்யும். For us to be the part of the second coming, Lord, have mercy on சகல us. துதிகனமை உமக்கு செலுத்துகிறோம். All the glory and honor to be to your name. சர்வவல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Lord, omnipotent Jesus Christ, we pray. ஆமென். Amen. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று சதா காலமும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வரிய பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.